நேற்றுக்கு மினி விலாக்ல எலுமிச்சை பழமும் இல்லாமல் வினிகரும் இல்லாமல் நான் எப்படி பன்னீர் எடுத்தேன்னு தானே கேட்டிருந்தேன். பால் காஞ்சதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொத்தமல்லி எல்லாம் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு ஒரு அரை ஆரஞ்சு தாங்க புழிஞ்சு விட்டேன். ஃப்ளேவர்டு பன்னீர் ஆகிருச்சு. நான் கூட கசக்குமோன்னு நினச்சேன். பட் ஃபைனலாக பன்னீர் சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பன்னீரை நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் இறுக்கி புழிஞ்சு நல்லா ஒரு 2 hours அப்படியே வந்து வெயிட் வச்சாச்சு. அதை வச்சு இன்னைக்கு சமோசா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பன்னீரை வச்சு எப்போ பார்த்தாலும் பட்டர் மசாலா செஞ்சு போர் அடிச்சு போச்சுங்க. கடாயில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நம்ம துருவின பன்னீர் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலையும் சேர்த்து கிண்டி அந்த மிக்சரை ரெடி பண்ணிக்கிட்டேன். மைதா மாவு இல்லை கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் சமோசா மடிக்க வருதோ அந்த மாதிரி வந்து மடித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். சூப்பரான சமோசா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஹாப்பியாக பார்க்கலாம்.